கைஸ், நான் உங்கள் ஜீனிக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட தான். இந்த ஒரு வாட்டி தான் கைஸ் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறமா வந்து போட மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் எங்கள் அண்ணன் கூட விளாட்றேன். எங்கள் அண்ணனே ஒரு ப்ரோ பிளேயர் பார்த்தீங்க. என்ன தான் பண்ண போகிறோம், நான் 1 vs 1 தான் விளையாட போகிறோம். எங்கள் அண்ணன் ப்ரோ பிளேயரு, நான் எப்படி விளையாட போகணும்னு தெரியல. நான் கொஞ்சம் நூபு தான், சும்மா கண்டென்ட்டுக்கு தான். வாய்ஸு கொஞ்சம் வந்து மாறி தான் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். சரி வாங்க, அங்கே இருக்க அடிங்க அடி அடி. ஐயோ செத்துருவோம் போலுங்க கைஸ். என் ஹெல்த் ஹெச்பிலாம் நான் கரெக்டாக. ஓகே கைஸ், வாங்க க்ளோ வால் போட்டாங்க எங்கள் அண்ணன். சரி பின்னாடி எந்த பக்கமாக போய் அடிப்போம் எங்கள் அண்ணனை. சரி வாங்க போய் அடிப்போம். ஐயோ அங்கே தான் இருக்காங்க, போய் அடிப்போம். ஐயோ எங்கள் அண்ணன் என்ன க்ளோ வாலாக போட்டிருக்காங்க. சரி எங்கள் அண்ணன் அடிச்சிட்டோம். அடுத்தடுத்த மேட்ச்சில் அடிப்போமான்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறாங்க. ஐயோ பயமாக இருக்குங்கண்ணே. என்ன பண்ண போகிறோன்னோ தெரில எனக்கு. இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிப்போமா தெரில, ஏன்னா எங்கள் அண்ணன் ப்ரோ பிளேயர். என்ன பண்ணுறது, இவங்கள்ட்ட யாருமே ஜெயிச்சு எதுவும் பண்ண முடியாது. சரி வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு இந்த பக்கம் வந்து போட்டு சொல்லிட்டாங்க. போச்சு நல்ல வேலை போட்டேன். ஐயோ கம்மியாக இருக்குது. இப்போ போட்டால் நான் செத்து போயிடுவேன்னா. எங்கே எங்கள் அண்ணன்? இங்கே செத்துட்டேன் கைஸ். ஐயோ அப்பவே சொன்னேன்ல என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்களே எங்கள் அண்ணன். சரி வாங்க என்னது எடுப்போம். இப்போ யாரா? எங்கள் அண்ணன் தான் எடுக்கணும். நல்ல கண்ணாக எடுக்கணும்ப்பா. ஐயோ என்ன கண்ணு எடுப்போங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா வருது. சரி பார்ப்போம் இதில் ஜெயிக்கிறோமான்ட்டு. வாங்க. ஐயோ எங்கே இருக்காங்க வேறு தெரியல. சீக்கிரமாக போயிட்டு எங்கள் அண்ணனை போட்டு தள்ளணும். ஐயோ எங்கே இருக்காங்க, பின்னாடி இருந்து போட்டு தள்ளிடுவாங்களோ. சரி வாங்க இந்த பக்கமாக போய் தேடுவோம். ஐயோ இங்கே இருக்காங்க, டப்புன்னு பயந்து விட்டு. சரி என்னங்க போட்டு தள்ளிட்டாங்க எங்கள் அண்ணன். தோத்துக்கிட்டே தான் போகணும்னு நினைக்கிறேன் நான். சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெயிக்க பார்ப்போம். வாங்க இதில் எது ஜெயிப்போமான்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வாங்க பார்ப்போம். ஐயோ ரொம்ப ப்ரோ பிளேயராக இருக்காங்க, எனக்கு வருமானு வேறு தெரியல. என்ன பண்ணுறது. ஐயோ பயமாக இருக்கே, பின்னாடி வேறு இருந்து போட்டு தள்ளுவாங்களோன்னு தெரில. இப்படியாச்சும் இந்த இது ஐயோ எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்க கைஸ். அதுதான் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஐயோ முன்னாடி இந்த பக்கம் முன்னாடி பார்த்தா பின்னாடி வந்து அடிச்சு போட்டுருவாங்களோ பயமாக இருக்குது. பின்னாடி பார்த்தா இந்த பக்கமாக அடிச்சு போட்டுருவாங்களான்னு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அங்கே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன் சொல்லுங்கள், அங்கே பாம்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் இருக்கேன்னு பார்த்துட்டாங்க போல் எங்கள் அண்ணன். சரி இங்கே ஒழிஞ்சிட்டு வராங்க அடி அடி அடி. ஐயோ ஐயோ அடிச்சிட்டாங்களே கைஸ், என்ன பண்ணுறது. ஐயோ 3 ஐயோ நம்ம எப்படி கைஸ் நம்ம இப்போ ஜெயிக்கிறது. ஐயோ பயமாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது கைஸ். ஐயோ எனக்கு ஒரே பயமாக இருக்கே. எங்கள் அண்ணன் வேறு ரொம்ப ப்ரோ பிளேயராக விளாட்றாங்க. என்ன பண்ணுறது, என்னெல்லாம் ஜெயிச்சுட்டு போகணும். என்ன ஐயோ சரி முன்னாடி போயிட்டு புலம்பாமல் முன்னாடி போயிட்டு அடிப்போம். இப்போ பாதி எழுத்து குறைச்சி விட்டாங்களே இந்த பக்கம். இப்போ இதுவும் போட முடியாது மெடிக்கெட்டு. இப்போ வந்து அவங்க வந்து அடித்து விட்டுருவாங்க, அதுக்காக தான் நான் வந்து மெடிக்கெட் போடாமல் இருக்கேன். இதில் எப்படியாவது போட்டு தரணும், எப்படியாவது இந்த ஹெல்த்து. ஆமாம்ல நம்மளுக்கு தான் ஹெல்த்து ஏறுமே, அதை மறந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்களா அடித்து விட்டேன். சரி நம்ம இதோட நான் 2 பாயிண்ட் எடுத்துட்டோம் கைஸ். ஏன்னா எங்கள் அண்ணன் 3 பாயிண்ட் எடுத்துருக்கேன், நான் 2 பாயிண்ட் எடுத்துருக்கேன். என்ன பண்ணுறேன்னு தெரில. 3வது பாயிண்ட் எடுத்துட்டேன்னா எங்கள் அண்ணன் ஈக்குவல் பாயிண்டாக ஆகிடும். வாய்யோ என்ன கைஸ், போன உடனே எங்கேயோ இருந்து அடிச்சு தெரில. வாங்க பார்ப்போம், முன்னாடி இருக்காங்க. சரி ஓகேங்க கைஸ், வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ இங்கே
போட்டு தள்ளிட்டோம் ஓகே. இப்போ எத்தனாவது பாயிண்ட்டு வாங்க பார்ப்போம். 3 ஈக்குவல் பாயிண்ட்டுங்க கைஸ். சரி அந்த 2 பாயிண்ட் எப்படி எடுக்க போகிறோமோ தெரில. அந்த 2 பாயிண்ட் எடுத்துட்டோன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ். சரி வாங்க அந்த 2 பாயிண்ட்டையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எங்கள் அண்ணன் வேறு ப்ளோவில் நான் ஜெயிப்பேனான்னு தெரில. 4ம் 5ம் எடுக்கணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க இன்னும் ரெண்டே வாட்டி மட்டும் போட்டு தள்ளணும். ஐயோ என்ன பின்னாடி அங்கே இருக்காங்க. ஐயோ நான் முன்னாடி போன்ட்டு இருந்தேன்ல, பின்னாடி இருந்து ஹெட்ஷாட் வந்து போட்டிருப்பாங்க. போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். ஐயோ நான் நல்ல வேளை பின்னாடி இருக்கிறத வந்து நான் பார்த்தேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து ஹெட்ஷாட் வந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம தோத்துட்டோம். 4 பாயிண்டா? ஐயோ 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்களே எங்கள் அண்ணன். சரி வாங்க இந்த பக்கம். ஐயோ டப்புன்னு பக்கம் பயந்துட்டு. ஐயோ ஹெட்ஷாட் போட்டு டப்புன்னு அதை போட்டுட்டாங்க. சரி ஆனாலும் இதில் ஜெயிச்சிட்டாங்க. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.